இதில் உங்களுக்கு ஒரு அரைக்கோள பாத்திரத்தில் நடுவில் சமச்சீராக கிடைக்கிற மாதிரி தகரம் பிடிக்கப்பட்டிருக்கு. உள்ள ஒரு கோலமே கோலம் சமநிலையே இருக்குது. அந்த கோலத்தில் திரிகை அதே நேரம் கோலத்தில் 6 5 ஆகுது. அரைக்கோளத்தில் 6 வந்து 13 ஆகுதுன்னு உங்களுக்கு என்ன செய்யறது தரப்பட்டு இதில் கோலத்தில் உங்களுக்கு தெரியும் இவர வெயிட் ஒன்று இருக்கும் எம்ஜி. இந்த தகட்டால வழங்கப்படுற மருதாக்கம் எப்படி போகும்? ஒரு வலை மேற்பரப்புக்கு செங்குத்தா போகும். அது 7 மருதாக்கம் மேற்பரப்புக்கு எப்படி இருக்கு? செங்குத்தா இருக்க போகுது. ஸோ வலை மேற்பரப்புக்கு செங்குத்துன்றது யாரு? அவர் 6. ஸோ இவர் மையத்துக்குள்ள இப்படியே போகும். இந்த தகட்டால வழங்கப்படுற விசை 6 கேட்டது 6. அதே நேரம் அரைக்கோளத்தில் வலை மேற்பரப்பாலையும் வழங்கப்படுற விசை 6 என்ன செய்யும்? இந்த அரைக்கோளத்தில் மையத்தினூடாகவும் அந்த பாத்திரத்தில் அரைக்கோளத்தில் மையத்தினூடாகவும் இந்த கோளத்தில் மையத்தினூடாகவும் என்ன அந்த 6 போகும். இப்போ நான் என்ன செய்ய போறேன்? இவர சமநிலையை கருத போறேன். அதுக்கு முதல் உங்களுக்கு தெரியும் இப்படிதான் இருக்கு. இப்படிதான் இருக்குன்னு சொன்னா இவ்வளவும் 18 ஆகும். இது 5 6 சொன்னால் இந்த நேரம் என்ன ஆகும்? 13 6 இருக்கும். 13 6 இருக்கும் இந்த நேரம். அதே நேரம் இந்த நேரம் என்ன? இவர் 6 தான். 5 6 இருக்கு. 5 6 இருக்கு. இப்போ இது 13 இது 5ன்னு சொன்னா இது செங்குத்து தானே. இது எத்தனை 6 ஆகும்? இது 12 6 இருக்கு. சரி. இப்போ நான் வந்து இதை டீட்டான்னு சொல்லி வச்சுக்கொள்ளும். இதை டீட்டான்னு சொல்லி வச்சுக்கொண்டு இவரை நிலைக்கு சமநிலை எடுக்கிறேன். நிலைக்கு சமநிலை எடுத்தால் R dash cos theta சமன் இன்ஜிக்கு சமனாக இருக்கும். கிடை சமநிலை எடுத்தால் தகட்டால் வழங்கப்படுற விசை எதுக்குலாம் யாருக்கு சமனாக இருக்கும்? R dash sin theta சமனாக இருக்கும். இப்போ ரெண்டு நான் ஒன்றாக பிரிக்கணும்னு சொன்னால் எனக்கு tan theta சமன் R by mg வரும். R சமன் mg tan theta வரும். இதில் tan theta க்கு பதிலாக நீங்கள் என்ன போடணும்? இது theta தான், இதுவும் theta. ஸோ 5 இன்டி 12 போடலாம். 5 இன்டி 12 என்ன உங்களுக்கு தகட்டால் வழங்கப்படுற விசை இங்கே வரும். சரியா? உடனே 12 எழுதி பாருங்க. இதில் ஒரு சாய்தளத்தின் வழி என்ன செய்யப்படுது? கிடையாக வீணோன் எதிர்த்தோட ஒரு பொருள் எரியப்படுது. அப்போ எரியப்பட்ட பொருள் வந்து திரும்ப சாய்தளத்தை அடையும் போது அதுக்கு இருக்கிற நேரம் என்பது எங்களுக்கு தெரியல. அப்போ இங்கே ஈஸியாக வந்து நான் என்ன செய்யறேன்னா அந்த வீணோட சாய்தளம் வழி சாய்தளத்துக்கு சேர்ந்து தான் பிரிச்சு போகணும்னா இதாக இருந்ததுன்னா இதாக. ஸோ இது வீணோன் கொஸ்டர் வீணோன் சைனர். அதே நேரத்தில் நான் எங்க புவியியல் பார்முலா ஜியும் என்ன செய்யணும்? சாய்தளத்தின் வழியை சாய்தளத்துக்கு சேர்ந்து காம்பிடிஷன் பண்ணணும்னா அது ஜி சைனர் ஜி கொஸ்டர் எனக்கு வரும். சரிதானே? ரைட். அப்ப இது நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீணோன் சைனர் இருக்குதாங்க. இந்த டிரெக்ஷன்ல வீணோன் சைனர் இது என்ன நடக்குது? வீணோன் சைனர் இந்த டிரெக்ஷன்ல வந்து ஜி கொஸ்டர் ஆர்குலர் இருக்கபடியால அவர் இப்படியே போனார். இந்த இடத்துல இருக்கு என்ன செய்வார்? அவர் இந்த டிரெக்ஷன்ல உள்ள அந்த வேகம் என்ன செய்வார்? பூச்சியது கொண்டு திரும்ப என்ன செய்வார்? திரும்ப சாய்தளத்தை அடிக்கும் போது அதாவது நார்மலா நீங்க கருத்தை எரியக்கல இடையோட ஒரு சாட்சி மாதிரி கருத வேண்டியதா இருக்கு. சரிங்களா? அப்ப திரும்பியும் என்ன செய்வார்? மண் அடிக்கும் போது சாய்தளம் வழியே உள்ள காலத்தில் நீங்க பார்க்கணும். வீணோன் சைனர் ஒரு அடிப்பார். கதி உண்டாக இருக்கு. ஆனா வேகம் வித்தியாசமா இருக்கு. பருமன் உண்டுதான். பட் டிரெக்ஷன் மாறப்படியாத இவரை பருமன் உண்டுதான். ஆனா என்ன வித்தியாசமா இருக்கு? அவரோட திசை வித்தியாசம் இருக்கபடியால கேள்வி கேட்கலாம். நீங்க அடிக்கும் போது கதி ஒன்றுதான். ஆனா இந்த வேகம் வந்து இல்லை. காரணம் என்ன? டிரெக்ஷன் மாற்றப்படுகிறது. அப்ப எங்களுக்கு தெரியும் இது A என்று வச்சுக்கொள்வோம், இது B என்று வச்சுக்கொள்வோம். அப்ப போரா திரும்ப அடிக்கல. ஸோ இந்த டிரெக்ஷன்ல ஆர்குலர் சமன் உங்களுக்கு தெரியும். வேக மாற்றத்துக்கு நேரம்னா ஆர்குலர். அப்ப அந்த குறிப்பிட்ட நேர டைம்ல அதாவது இங்க இருந்து இங்க போற இது t7 நோட்ல வெளியில இருக்கும். t7 t ல வந்து இந்த புள்ளி அடியில இருக்கும். வெளியில மொத்தம் நேரம் t. அப்ப இந்த t நேரத்துல ஏற்பட்ட வேக மாற்றம் எவ்வளவு? ஆரம்ப வேகம் v0 sin ஆனது. இறுதி வேகம் இங்கால v0 sin ஆனது. சோ ஒரு வேக மாற்றம் 2v0 sin ஆனது இருக்கும் இந்த டைரக்ஷன். அப்ப அந்த டைரக்ஷன்ல r g கொஸ்டர் இருக்கு. வேக மாற்றம் அந்த டைரக்ஷன்ல 2v0 sin ஆனது. எடுத்த நேரம் t. அந்த t தான் என்ன வரும்? சாய்தளத்துக்கு திரும்ப அடைய இருக்கிற டைம். ஸோ t சமன் 2v0 by g tan அளவுல இருக்கு. அப்ப நமக்கு 2√3v0 by g என்று சொல்லுவோம். tan அளவு √3 இருக்கு. சரியா? உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்? 2√3v0 by g என்று வரும். ஃபோர்த் ஆன்சர் பொறுத்த மாதிரி
சொல்லப்படுது வெப்பமான நிலையான ஒரு கப்பி இருக்கு. அதுல இங்கால 2m தெரியும், இங்கால m தெரியும், ஒரே கிடைமட்டத்தில் வைக்கப்பட்டு ஆரம்பத்துல k வில்வாதியோட ஒரு வில்லோட இந்த b அதாவது சமதளம் தெரியும் இணைக்கப்பட்டு. சரிதான். இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரே கிடைமட்டத்தில் இருக்கு. ஆரம்பத்துல இவர நீட்சி எதுவுமே இல்லை, இந்த வில்லுல நீட்சி எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரியும் ஒரு வில்லை பொறுத்த வரையில f proportional to e இருக்கு. அதாவது என்ன, நீட்சியோ நெருக்கமோ இருந்தால் தான் நம்ம என்ன இருக்கு, அதுல ஒரு விஷயம் வந்து இருக்கும் அந்த வெளியில். அப்ப ஆரம்பத்துல எந்த ஒரு நீட்சியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ விட்டோட என்ன நடக்கும், இங்கால வந்து 2mg இங்கால mg, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைன்னா இது மாதிரி இப்படியான ஒரு அமைப்பாக கருதலாம். ஆரம்பத்தில் இப்படிதான் இருந்திருக்கு. இவ்வளவுதான் அதோட விஷயம் இருக்குது. விட்ட உடனே என்ன செய்வார், இங்கால பெரிய விஷயம் இருக்கப்படுகிறது 2mg, ஆனால் mg தான் இருக்கு. ஸோ 2mg இருக்கிறபடியாக கீழ் நோக்கி 6 முதல் தொடங்கும். இப்போ இவர் என்ன செய்வார், இங்கால கிடைக்கும் 6 முதல் தொடங்குவார். 6 முதல் தொடங்கினால் இவர் மேல வருவார், இவர் கீழே போவார். ஸோ 6 முதல் தொடங்கும். அப்ப இப்ப 6 முதல் தொடங்கும் போது இவர் கீழே இயங்க, b என்ன செய்யலாம், மேலே இயங்கும். மேலே இயங்கினா இப்ப வெளியில என்ன வரும், ஒரு நீட்சி வந்து உருவாகுமா இல்லை, கட்டாயம் நீட்சி ஒன்று என்ன செய்யும், உருவாகும். அப்ப நீட்சி உருவாகிறபடியாக இப்ப கீழ் நோக்கி t என்ற ஒரு விஷயம் என்ன செய்யும் வரப்போம். அப்ப இங்கால 2mg இருக்கு, இங்கால mg இருக்கு. அதே நேரம் இப்ப ஆரம்பிக்கிறதால t என்ற ஒரு விஷயம் உருவாக போகுது. அப்ப படிப்படியாக ஆர்முகள் இருக்கிறபடியாக இங்க என்ன நடக்கும், இந்த தொகுதியில விளைவு விசை என்ன வரும், 2mg இருந்து mg யும் t யும் கழிக்கிறது. தொகுதியா பாத்தீங்கன்னா ஒரு விளைவு விசையா 2mg மைனஸ் என்ன வரும், mg மைனஸ் t என்று சொல்லி வரும். இவரை கிடையாது பார்க்கணும், என்ன கருதலாம். அது இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யலாம்னா, இங்க 2mg இருக்கு, mg இருக்கு. அப்ப ஆரம்பத்துல இவரை mg தான் இருக்குது. ஆனா இப்ப இவர டீம் என்ன செய்ய போகுது, எதிர்க்க போகுது. அப்ப டீம் எதிர்க்கிறபடியாக இப்ப விளைவு விசை குறைய போகுது. தொகுதியில் ஆர்முகள் என்ன செய்ய போகுது, குறைய போகுது. ஆர்முகள் குறைய இவர் மேல போக 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 நீட்சி கூடும். நீட்சி கூட கூட mg to mg மாற போறது இல்லை, அதோட இழுவிசை கூடும். இழுவிசை கூடபடியாக இங்க இருக்கிற அளவு கூடும். சோ போக போக என்ன நடக்கும், இவர டீ கூடிக்கொண்டு போய் ஒரு கட்டத்துல எது வரைக்கும் இது நடக்கும்னா, ஒரு கட்டத்துல அந்த டீ வந்து mgக்கு சமனா வரும். t வந்து என்ன செய்யும், mg க்கு சமனா வரும். mg க்கு சமனா ஆகிற நேரம், mg க்கு சமனா ஆகிற நேரம் இங்கால 2mg, இங்கால இவர நிறை mg, இழுவிசை mg, இங்கால 2mg, இங்கால 2mg படியாக இந்த தொகுதியில ஆர்முகள் பூஜ்ஜியத்துக்கு வரும். t சமன் mg ஆகும்போது தொகுதியில ஆர்முகள் என்ன செய்யும், பூஜ்ஜியத்துக்கு வரும். ஆனால் என்ன பிரச்சனை, அவ்வளவு நேரம் ஆர்முடி வந்தவர் ஒரு வேகத்தை பெற்றிருப்பாரா இல்லையா, கீழ் நோக்கி ஒரு வேகத்தை பெற்றிருப்பார். இவர் என்ன வேகத்தை பெற்றிருப்பாரோ அதே வேகம் தான் இவருக்கு இருக்கு. தொடர்புதான் இருக்கு. ஸோ இவர் ஒரு வேகத்தை பெற்றிருப்பார், இவருக்கு ஒரு வேகத்தை பெற்றிருப்பார். வேகத்தை பெற்றபடியாக இவர் அதிலே நிற்பார் என்ற கேட்டா இல்லை, வேகம் பூச்சியமாகிறவரை கீழே என்ன செய்வார், இயங்கிக் கொண்டே இருப்பார். அப்ப இப்ப என்ன நடக்கும், ஆர்முகள் பூச்சியமாயிட்டு, ஆனா வேகம் இருக்கிறபடியாக தொடர்ச்சி இவர் கீழே இவர் மேல போவார். ஆனா இவர் மேல போறதால இழுவிசை mg விட இப்ப கூட போகுது, நீட்சி போக கூடிக்கொண்டே போக போகுது. ஸோ இப்ப நீட்சி வந்து mg விட கூட போகுது. இப்ப நீட்சி mg விட கூடதால இப்ப விளைவு விசை ஆரம்பத்தில் இங்கால சைடு இருந்தது, இப்ப எங்கால சைடு வரப்போகுது, இங்கால சைடு வரப்போகுது. ஸோ அதனால ஆர்முகள் தொகுதி ஒரு ஆர்முடி கொண்டு வேகத்தை பெற்றது. வேகத்தை பெற்ற உடனே ஆர்முகள் நிச்சயமானது இப்ப அமர்வு போகுது. ஸோ வேகம் என்ன செய்ய போகுது, குறைய போகுது. என்ன காரணம், இந்த t வந்து இப்ப mg விட கூட போகுது. ஸோ அதனால விளைவு விசை இங்கால சைடு வர மாதிரி போகும். ஸோ இப்போ இவருக்கு இங்கால டிரெக்ஷன் ஆர்முகள், அதாவது என்ன, இங்கால பார்த்தா அது அமர்வு. ஸோ இப்போ இவர வேகம் குறைய போகுது. இவர வேகம் குறைஞ்சு குறைஞ்சு பூஜ்ஜியத்துக்கு வரும், இவர வேகமும் குறைஞ்சு குறைஞ்சு என்ன செய்யும், பூஜ்ஜியத்துக்கு வரும். அப்ப வேகம் இருக்கிறவரை அவர் கீழே போய் கொண்டிருப்பார், வேகம் பூஜ்ஜியமாகிறவரை மேக்சிமம் என்ன செய்யும், கீழே வந்துப்பார். அப்ப அந்த கணம் தான் அவர் அடையிற உயர் நீட்சியா இருக்கு இல்லைங்க. அதை தாண்டி ஒரு கீழே போக இயலாது. அப்படியே போய் வேகம் முக்கியமான அதுல நிப்பார இல்லை. அடுத்த தடவை என்ன செஞ்சிருக்காங்க, வேகம் முக்கியமான அதுல நிற்காது. ஏன், என்ன பிரச்சனை, இங்கால 2mg இருந்தா பரவாயில்ல. இப்ப 2mg இருந்தது, இப்ப t வந்து mg விட கூடி விளைவு செய்ய வந்து அந்த ஓய்வடைய காலத்துக்கு ஓய்வடைஞ்ச உடனே டக்கு திரும்ப என்ன செய்யும், மேல வரும். அப்ப இங்க நடக்கிற விஷயம்
இது வரைக்கும் நாங்கள் பார்க்கணும். இவர் கீழே வரப்போகிறோம். இதில் என்ன மிஸ்டேக் விடுவீங்கன்னு நான் சொல்கிறேன். கீழே வரும்போது நீங்கள்லாம் சமநிலையே வருவீங்க. சமநிலையே வருவீங்க. அதான் கிடைக்கிறது. என்ன சமநிலைன்னு சொன்னால், இப்போ நான் சொன்னேன் ஆர்முறை கொண்டு வருவார். இந்த டி வந்து என்ஜிக்கு சமனாக வரும்போது தொகுதியில் ஆறும்போது என்ன வரும்? 0 வரும். ஆனால் இவர் பி மேக்ஸிமம் அங்கே பெற்றிருப்பார். அது வரைக்கும் ஆறுமுறை டி மேக்ஸிமத்தை பெற்றிருப்பார். இப்போ இது எக்ஸ், இது எக்ஸ். இவர் எக்ஸ் தூரம் மேலே போயிருக்கு, இவர் எக்ஸ் தூரம் கீழே வந்திருப்பார். இங்கே 2mg, இது விசை பி டேஷ் இருக்கும், இங்கே பி டேஷ் இருக்கும், இங்கே என்ஜி. இந்த இடம் வந்து நீங்க என்ன செய்வீங்க? அப்ப நீங்க சமநிலை எடுத்து செய்வீங்க. அதாவது சமநிலை எடுத்து செய்வீங்கன்னா என்ன? அந்த டீயையும் இதையும் சமப்படுத்தி போட்டு செய்வீங்க. டி சமன் எம்ஜி எடுத்து டீக்கு பதிலாக கே போடலாங்க. அப்ப டீக்கு பதிலாக கேஎக்ஸ் போடுறீங்க. கீழே எம்ஜி இருக்கு. அப்ப எக்ஸ் சமன் எம்ஜி பை கே போட்டிருக்கலாம். இல்ல உங்களுக்கு கேட்டது அவர் அடைய உயர் நீட்சின்னு என்ன கேள்வி? சமநிலையை அடைகிற சந்தர்ப்பத்தில், அதாவது இந்த விசைய சமனாவர சந்தர்ப்பத்தில் என்ன நீட்சி கேள்வி? உயர் நீட்சி என்ன கேள்வி? அப்ப இதோட ஒரு நின்று வரனா இல்லை, அவருக்கு வேறு. ஸோ தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருப்பார். இப்போ தொடர்ச்சியாக இயங்க இன்னும் என்ன செய்வார்? கீழே வருவார். எது வரை கீழே வருவார்? அவரோட வேகம் வந்து 0 வரை கீழே வருவார். அவரோட வேகம் 0 வரை என்ன செய்வார்? கீழே வராது. இவர் எவ்வளவு கீழே வராதோ அவ்வளவு இவர் இந்த ஆரம்ப மட்டத்தில் இருந்து இவர் எவ்வளவு கீழே வராதோ அவர் அவ்வளவு மேலே வருவார். இப்ப இவர் வேகம் 0 இவர் வேகம் 0. இதுக்கு வேகம் 0 பொருள் இவர் கீழே போகிறதும் இல்லை, அவர் மேலே போகிறதும் இல்லை. ஆனா என்ன பிரச்சனை? இங்கால 2mg இருந்தது, இங்கால mg நிறைய mg. ஆனா அதோட இழுவிசை எங்கே விட பெருசு. அது அப்ப சொன்ன விஷயம். ஸோ அதனால அந்த கணக்கில் திடீர்னு என்ன செய்யும்? அப்படியே மேலே வரும். ஸோ உயர் நீட்சி இந்த சந்தர்ப்பத்தில் வரும். ஸோ இங்கே நாங்கள் சக்தி காப்பு பொறிமுறை சக்தி காப்பு தத்துவத்தை என்ன செய்யப்படுறோம்? பயன்படுத்த போகிறோம். அப்போ பொறிமுறை சக்தி காப்பு தத்துவத்தின் படி இவர் என்ன செஞ்சிருக்காரு? ஆரம்பத்திலேயும் வேகம் 0 தான் இருந்தது, 2 பேர் இறுதியாகவும் வேகம் 0. ஸோ ஏகசக்தியை பற்றி நாங்கள் யோசிக்கிட்டே இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை? 2mg எக்ஸ் தூரம் கீழே வந்திருக்கு, mg அதாவது என்ன mg நிலை எக்ஸ் தூரம் மேலே போயிருக்கு. ஒரு ஆள் அழுத்த சக்தி இழக்க இன்னொரு ஆள் அழுத்த சக்தியை பெற்றிருக்கார். ஆனா தேரியதா பாத்தீங்கன்னா அழுத்த சக்தியை இழந்திருக்கார். ஒரு ஆள் இழக்க இன்னொரு ஆள் பெற்றிருக்கார். ஆனா தேரியதா அழுத்த சக்தி என்ன செஞ்சிருக்காங்க? இழந்திருக்காங்க. இழந்த அழுத்த சக்தியை யார் பெற்றிருக்கோம்டா? அது இந்த விச்சுருள்ல என்ன செஞ்சிருக்கு? திகார சக்தியா சேமிக்கப்பட்டிருக்கு. அப்ப இவர் எவ்வளவு விச்சுருள் எல்லாம் ஒரே கனெக்ஷன். அப்ப இவர் எக்ஸ் தூரம் கீழே வந்திருக்காருன்னா விச்சுருள் என்ன செஞ்சிருக்கு? எக்ஸ் தூரம் தான் கீழே அடைஞ்சிருக்கு. விச்சுருள் ஏற்பட்ட நீட்சி காரணமாக சேமிக்கப்பட்ட விகார சக்தி kx வரும். அப்ப இந்த தொகுதி இழந்த அழுத்த சக்தி விச்சுருள்ல சேமிக்கப்பட்ட விகார சக்திக்கு சமமா இருக்கு. இப்ப mgx kx வரும். அப்ப உங்களுக்கு x ஆன் என்ன வரும்? mg by 2k சொல்லி வரும். mg by 2k சொல்லி வரும். பக்கம் AB நடுப்புள்ளி m. அதே நேரம் அது ஒளிக்கப்படும் போது மையம் மூல ஒளிச்செறி மட்டம் 60 டெசிபல். இப்பொழுது முதல் ஒளிமுதலுக்கு சர்வசமனான 5 ஒளிமுதல்கள் வந்து புள்ளி ஈவில் வைக்கப்பட்டு ஒளிக்கப்பட்ட மையத்தில் உருவாகிற ஒளிச்செறி மட்டம் என்னன்றது கேள்வி. அப்போ உங்களுக்கு தெரியும் ஒளிச்செறி வந்து என்ன மாதிரி வரும்? I சமன் P × A வரும். உங்களுக்கு தெரியும் ஒளிச்சக்தியை பொறுத்தவரையில் நீங்க ஒரு சக்தியை ஏற்படுத்தீங்கன்னா ஒரு புள்ளி முதலால வர சக்தி எப்படி போகும்? எல்லா டிரெக்ஷன்லையும் போகும். எல்லா டிரெக்ஷன்லையும் போகணும். நீங்க முப்பரிமாணமா பார்க்கணும். ஸோ முப்பரிமாணம் பார்க்கும்போது அந்த மேற்பரப்பு எப்படி இருக்கு? ஒரு கோள மேற்பரப்பா இருக்கு. எல்லா டிரெக்ஷன்ல போகக்கூடியதுன்னா அந்த சக்தி போற எல்லா திசைக்கும் செங்குத்தானது என்ன வருது? அப்படி ஒரு மேற்பரப்பு இருந்தீங்கன்னா அது ஒரு கோள மேற்பரப்பா இருக்கு. அப்ப இங்க ஏக்கு பதிலா நாங்க என்ன போடலாம்? ஓப்பை ஆஸ்கேன் போடலாம். இந்த கோளத்துல மேற்பரப்பு ஓப்பை ஆஸ்கேன் வருது. அப்ப முதலாவது சந்தர்ப்பத்துல ஒளிச்செறிவு ஓவல் வந்து 60 டெசிபல் தந்துருக்கு. அப்ப அந்த டைம்ல நம்ம வந்து என்ன உங்களுக்கு தெரியும் ஒளிச்செறிவு மட்டத்துக்கு சமமான டைம்ல ஐநோடு இதில் ஐநோடுன்றது யாரு கேட்கிறாரோ அவரை பேர்தன்மை மூலவரை கொடுக்கிறார். பேர்தன்மை
உங்களுக்கு வலிச்செறிவா இருக்கும் இந்த I0 ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு அது வந்து 10 வாட் மீட்டர் மைனஸ். அப்ப இதுல 60 டெசிபிள் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன காண போறோம்னா அந்த இடத்துல ஆரம்பத்துல என்ன ஒளிச்செறிவு இருக்கு. அப்ப எங்களுக்கு 10 5 10 I சமம் 10/6 வாட் மீட்டர் மைனஸ் 2 வரும். 10/6 வாட் மீட்டர் மைனஸ் 2 வரும். ஆரம்பத்துல ஓவுல ஏல இருந்து ஏற்படுத்தப்பட்ட ஒளிச்செறிவு. இப்ப என்ன சொல்றாருன்னா ஒளிமுதல்ல அதே சர்வசமனான 5 ஒளிமுதல்ல ஈ எடுத்துக்கலாம். இப்ப ஓவுல என்ன ஒளிச்செறிவு மட்டம் அப்படிங்கிறது கேள்வி. யோசிச்சு பாருங்க, இங்க வலுங்கிறது ஒளிமுதல்ல தங்கி இருக்கு. அந்த ஒளிமுதல் தான் எவ்வளவு ஒளிசக்தி வெளியிடுங்கிற விஷயம் தான் அந்த வலு. அப்ப ஒரு ஒளிமுதலுக்கு டி என்று சொன்னா இப்ப 5 ஒளிமுதல் யூஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னால் 5 பேர சக்தியும் வரப்போகுது. அப்ப நாங்க இப்ப என்னன்னு போட்டுக் கொள்ளலாம், 5 டி என்று சொல்லி போட்டுக் கொள்ளலாம். 4π எவ்வளவு தூரத்தில் இருக்கு? இவர் ஒரு பக்க நீளத்துல அரைவாசியை நான் x எழுதி கொள்றேன். அப்ப இது x னா இதுவும் x. அப்ப இது x இது x னா இது என்னவா இருக்கு? √2x ஆ இருக்கு. அப்ப இப்ப நான் பார்க்கிறேன், இப்ப போறேன் 5 pi × 4π. இப்ப எவ்வளவு தூரத்துல இருக்கு? e ல இருக்கு x தூரத்துல x வர்க்கம். இது முதலாவது சமன்பாடு. ஆரம்பத்துல எப்படி இருக்கும்? 4π. இது என்ன தூரம்? √2x முழுவதும் வர்க்கமா இருக்கு. ஒன்று ரெண்டாவது சுருக்கினீங்கன்னா என்ன வரும்? 10 சொல்லி வருமா? என்ன வரும்? 10 சொல்லி வரும். ஸோ இதுல அப்ப I E கண்டுபிடிக்கணும் சொன்னா ஒன்று I0 பதிலாக என்ன செய்யலாம்? 1/10/6 எழுதிடலாம். I வந்து 1/10/5 வாட் மீட்டர் மைனஸ் 2. அப்ப இப்ப 5 ஒளிமுதலாலையும் ஒவ்வொரு இடத்துல ஏற்படுத்தப்பட்ட ஒளிச்செறிவு நம்ம என்ன செஞ்சோம்? கண்டுபிடிச்சு. இப்போ என்ன செய்யுது? வளமையான சமன்பாடுகளை தெரிவிக்கீங்கன்னா அதுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் வெட்டி கொள்ளலாம். என்னென்ன வரும்? கீழே ஆகிறது 1/10/12 வாட் மீட்டர் மைனஸ் 2 போட்டு வரலாம். இது வந்து 1/10/5. உங்களுக்கு என்னென்ன வரும்? பீட்டா சமம் 70 டெசிபிள் வரும். பீட்டா சமம் 70 டெசிபிள் வந்து 10/12 10/5 10/7 மேலே வந்து 10/7 வரும். இப்போ 10/10/7 என்ன வரும்? 7 வரும். ஸோ 7/10 70 டெசிபிள் வரும். அப்போ இப்போ அந்த 5 ஒளிமுதல்கள் ஒவ்வொரு ஏற்படுத்தப்பட்ட ஒளிச்செறிவு மட்டம் 70 டெசிபிள் இருக்கு. 15வது கேள்வி பாருங்க. நிலமட்டத்திலிருந்து S உயரத்திலிருந்து பொருள் ஒன்றியை அனுமதிக்கப்படுது. குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட உயரத்தை எடுக்கும். இந்த உயரத்துல பொருளோட அழுத்த சக்தி பொருளோட இயக்க சக்தியானது தரையிலிருந்து அளக்கப்படும் அதன் அழுத்த சக்தியினுடைய 3 மடங்காக இருக்கிறது. பொருளோட இயக்க சக்தி தரையிலிருந்து அளக்கப்படுற அதன் அழுத்த சக்தியில 3 மடங்காக இருக்கிறது. தரையிலிருந்து அப்புள்ளிக்கான உயரம் மற்றும் அக்கணக்கில் பொருள்கள் இதெல்லாம் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இங்க நாங்க வழித்தலையை புறக்கணிச்சோம்னு சொன்னால் மொத்த பொறிமுறை சக்தி ஆகப்பட போகுது. ஸோ மொத்த பொறிமுறை சக்தி என்ன? A to B வரப்போகுது. அப்ப மொத்த பொறிமுறை சக்தின்றது அவரோட இயக்க சக்தி பிளஸ் அழுத்த சக்தியில கூடுதல் இங்க மாறுது. ஆரம்பத்தில் ஓய்விலிருந்து வருதா? ஸோ இயக்க சக்தி இல்லை, ஆக மொத்தமே அழுத்த சக்தியாக இருந்திருக்கும். அது MgS வருது. இப்ப இவ்வளவு அப்படியே வரும். ஆனா எங்களுக்கு ஒரு தரவுதார இப்ப உள்ள அழுத்த சக்தி இப்ப இதுல வந்து இப்ப உள்ள இயக்க சக்தியும் அழுத்த சக்தியும் வரணும். ஆனா அவர் என்ன சொல்றார்? இப்ப உள்ள அழுத்த சக்தியை 3 மடங்கு தான் இயக்க சக்தியா. இப்ப நான் என்ன போடலாம்? இப்ப உள்ள அழுத்த சக்தியை mgS' போட்டால் அதுல 3 மடங்கு இயக்க சக்தி இருக்கு. அப்ப 3 mgS'. இப்ப 4 mgS' உங்களுக்கு mgS வரும். S' என்ன வரும்? S/4 என்று வரும். அப்ப S' வந்து S/4 என்று வரும். ஆக தரையில் இருந்த அந்த புள்ளிக்கான உயரம் என்ன வரும்? S/4 வரும். பொருளை கதி கேட்கிறார். பொருளை கதி என்ன இருக்க போகுது? இவர் இங்கிருந்து இங்க வாரதால் ஒரு அழுத்த சக்தியை இழக்கிறார். இழந்த அழுத்த சக்தி நீ என்ன செய்ய போகுது? இயக்க சக்தியா மாறி இருக்க போகுது. அப்ப அவர் இழந்த அழுத்த சக்தி சமன் பெற்ற இயக்க சக்தியாக இருக்கு. இழந்தது mg எவ்வளவு உயரத்தால கீழே விழுந்திருக்கு? மொத்தம் S
இவ்வளவு s by 4 வந்தா இது என்னவா இருக்கும் 3s by 4 இருக்கும். mg into 3s by 4 இழந்த அழுத்த சக்தி பெற்ற இயக்க சக்தி half e square. பெற்ற இயக்க சக்தினா என்ன இறுதியில இருந்து ஆரம்பத்தில் கல்வி போடுங்க ஆரம்பம் பூச்சியம் தானே. ஸோ இறுதி இயக்க சக்தி நம்ம இப்படி போட்டாலும் உங்களுக்கு m வெட்டுப்படும் ரெண்டு வெட்டுப்படும். அப்போ v சமன் ரொட்டுக்குள்ள 3gs by 2 இந்த b என்ற இடத்துல வச்சு இந்த பொருளோட கதியின் ஒரு ரொட்டுக்குள்ள 3gs by 2 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் கொடுத்துருவார். இப்போ 16ஆம் கேள்வி பாருங்க. உருளைகளையும் தலைமைகளையும் கொண்டு அமைக்கப்பட்ட தொகுதி ஒன்று படத்தில் காட்டப்பட்டவாறு அனைத்து உருளைகளுமே 6 உடைய உருளைகள் எல்லாருமே ஒமேகா என்ற கோண வேகத்தோட என்ன செய்யணும் சுழண்டு கொண்டு எல்லாருமே ஒமேகாவோட சுத்தி கொண்டு போறாங்க. சரிதானே? அதெல்லாம் இருக்கு. வளம் நோக்கி அதுல முக்கியமான ஒரு வலுக்காமல் உருளைகள். இப்ப எல்லா உருளைகளுமே வளம் நோக்கி ஒமேகா என்ற கோண வேகத்தோட வலுக்காமல் உருளலாம். எனக்கு கேள்வி என்னன்னா மேலுள்ள தகட்டில் தரை சார்பான கருவி தான் மேலுள்ள தகவல். இந்த மேலுள்ள தகவல் தரை சார்பான கருவி கேட்கிறது. முதலாக தெரியணும் வலுக்காமல் உருள்னா என்ன. வலுக்காமல் உருள்னா இதுல எந்த மேற்பரப்புல உருள்றாரோ அந்த மேற்பரப்பு தொடர்பாக இந்த தொடுபுள்ளி இருக்காங்க அந்த தொடுபுள்ளியில வேகப்பூச்சி மறுக்கும் இல்லைங்க. எந்த மேற்பரப்புல உருள்றாரோ அந்த உருள்ற மேற்பரப்புல அந்த தொடுபுள்ளியில தரை சார்பா அந்த தொடுபுள்ளியில விளைவு வேகம் எப்படி இருக்கும் அதாவது சார்பு வேகம் இருக்கக்கூடாது. தரை சார்பா அந்த தொடுபுள்ளியில என்ன சார்பு வேகம் இருக்கக்கூடாது. அப்படின்னு என்ன மீன் இந்த தரைக்கு என்ன வேணும் அதே வேகம் தொடுபுள்ளியில் இருக்கும். அப்படி இல்லாத சார்பு வேகம் வராது. இவர் பூச்சியம்னா தொடுபுள்ளியிலே வேகம் என்ன இருக்கும் பூச்சியமா இருக்கும். அல்லது தரை வி வேகத்தோட இயங்கி கொண்டிருக்கின்றா அந்த தொடுபுள்ளியும் என்ன செய்யும் வி வேகத்தோட இயங்கி கொண்டிருக்கும். அப்பதான் தரை சார்பா தொடுபுள்ளியிலே இருக்காது வேகம் இருக்காது. அதுக்கு தான் என்ன சொல்லணும் வளர்க்காமல் உருள்றது. வளர்த்தன்னா என்ன தரை சார்பா தொடுபுள்ளிக்கு வேகம் இருந்தால் அது வளர்க்கிறார்கள். வளர்க்கையில தரை சார்பா தொடுபுள்ளி என்னது தரை சார்பான வேகம் தொடுபுள்ளிக்கு பூச்சியம் பூச்சியமா இல்லை தரை சார்பா தொடுபுள்ளிக்கு வேகம் இருக்கக்கூடாது. அதாவது இவர் ஓய்வு அவர் ஓய்வு இல்லை இவருக்கு டி என்ற வேகம் இங்கால இருக்குன்னா அவருக்கு டி என்ற வேகம் இங்கால இருக்கு. அப்ப இங்க பார்ப்போம் கீழே உள்ள தரை ஓய்வு இருக்கு மேல உள்ள தரைலாம் இயங்கி கொண்டு இருக்கு சொன்னா கீழே இருந்து போடும் கீழே தரை ஓய்வு இருக்கு. தரை ஓய்வு இருக்கு என்று சொன்னால் அந்த தரையை தொட்டு கொண்டு எந்த புள்ளியும் எப்படி இருக்கும் ஓய்வுல இருக்கும். அப்பதான் சார்பு பூச்சியம் வரும் வளர்க்காமல் உருள்றதுக்கு அதான் நிபந்தனை. அப்ப இவர் வேகம் பூச்சியம்னா தொடுபுள்ளியின் வேகம் பூச்சியமா இருக்கும். ஆனா தொடுபுள்ளியில பாத்தீங்கன்னா இவர் ஏ பரிமாண வேகம் நீங்க வச்சுக்கணும். எந்த இடத்துல இவருக்கு டியும் இருக்கு சுழற்சியத்தின் காரணமாக ஒமேகா காரணமான தொடங்கி வேகம் என்னன்னு போடலாம் ஆர் ஒமேகான்னு போடலாம். அது இருக்கு. அப்ப தரை ஓய்வு இருக்கு. சோ தரை சார்பா தொடுபுள்ளிக்கும் வேகம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவர் ஓய்வு இருந்தால் தொடுபுள்ளியின் வேகம் பூச்சியமா இருக்கும். அப்ப இது டி இது ஆர் ஒமேகாண்டா விளைவு வேகம் பூச்சியமா வரணும்னா டி சமன் என்னவா இருக்கும் ஆர் ஒமேகாவா இருந்தால் தான் ரெண்டு கேன்சல் பண்ணணும். தொடுபுள்ளியில வேகம் என்னன்னு வரும் பூச்சியம் வரும். தெரியுது. அப்ப இவர் டி ஆர் ஒமேகாண்டா ஓகே. அப்ப இந்த மேற்புள்ளியில என்னன்னு வரும் மேற்புள்ளியில வேகம் என்னன்னு வரும் பியும் இந்த டிரெக்ஷன்ல தான் சுழற்சியத்தால வர ஆர் ஒமேகாவும் இந்த டிரெக்ஷன்ல தான் வரும். அப்ப மேல டி க்கு ஆர் ஒமேகான்னு கண்டுட்டோம். சோ ஆர் ஒமேகா பிளஸ் ஆர் ஒமேகா உங்களுக்கு என்னன்னு வரும் 2 ஆர் ஒமேகான்னு வரும். மேற்புள்ளியில 2 ஆர் ஒமேகான்னு வரும். வேற வளைக்காம தானே இது உருள்றாரு. மேற்புள்ளியில 2 ஆர் ஒமேகாண்டா தகட்டிட வேகம் என்னவா இருக்கணும் 2 ஆர் ஒமேகாவா தான் இருக்கும். ஏன் அப்பதானே எந்த மேற்பரப்பே அது வளைக்கலன்னா எந்த மேற்பரப்பு தொடு மேற்பரப்பு சார்பாக அந்த தொடுபுள்ளியுமே இருக்கக்கூடாது சார்பு வேகம் இருக்கக்கூடாது. இவர்கிட்ட 2 ஆர் ஒமேகாண்டா தகட்டிட வேகம் என்னவா இருக்கும் 2 ஆர் ஒமேகாவா இருக்கும். இப்ப இவர் முடிச்சு இப்ப மேல உள்ள இரண்டாவது உள்ள அவருக்கு வருது. இவரும் ஒமேகாவை சொல்றார். சோ இவருக்கும் கோண வேகத்தால வார வேகம் தொடர்பு வேகம் ஆக வேகம் இங்க இருக்கு. ஆனா இந்த தகட்டில இவர் வளர்க்காமல் ஒருவனும் என்றால் தகடு சார்பா தொடுபுள்ளிக்கு வேகம் இருக்கக்கூடாது. அது தகடு தொடர்பான வேகம் தொடுபுள்ளிக்கு இருக்கக்கூடாது. தகட்டுக்கு அதாவது என்ன நீங்க நான் சப்ளை சொன்ன மாதிரி இவருக்கு என்ன வேகம் இருக்கும் தகட்டுக்கு என்ன வேகம் இருக்கும் தொடுபுள்ளியிலையும் விளைவு அதே வேகம் இருக்கும். அப்பதான் சார்பு வேகம் பூஜ்ஜியம் வரும். அப்ப தகட்டுக்கு வேகம் தெரியும் 2 ஆர் ஒமேகா. அப்ப தொடுபுள்ளியிலையும் விளைவு வேகம் என்ன வரும் 2 ஆர் ஒமேகா வரும். ஆனால் இங்க சுழற்சியால வர வேகம் ஆர் ஒமேகா. அப்ப இவர் வேக பரிமாண வேகம் என்ன அறிந்திருக்கும் 3 ஆர் ஒமேகாவா இருந்திருக்கும்.
இவர் 3r ஒமேகாவா இருந்திருந்தால் தான் 3r ஒமேகா மைனஸ் r ஒமேகா எனக்கு விளைவுல என்ன வரும்? விளைவுல 2r ஒமேகா வரும். அப்ப இவர் 3r ஒமேகானா இந்த உச்சி புள்ளியில இப்ப வேகம் என்ன வரும்? இந்த 3r ஒமேகா பிளஸ் சுத்திரதால வர r ஒமேகா இதே மாதிரி. அப்ப மேற்புள்ளியில வேகம் 4r ஒமேகா வரும். இந்த 3r ஒமேகாவோட சுழற்சிகளால வர அந்த தொடர் வேகம் சேர்த்தா 4r ஒமேகா வரும். இது 4r ஒமேகானா இவர் இதுல வளைக்க கூடாது என்றால் இதுவும் 4r ஒமேகா. இங்க என்ன பிரச்சனை? இங்க விளைவுல என்ன இருக்கும்? 4r ஒமேகா இருக்கும். ஆனா சுழற்சி அளவாக r ஒமேகா. சுழற்சி அளவாக r ஒமேகா. ஆனா விளைவுல 4r ஒமேகா இருக்கும் இந்த புள்ளியில. இவர் சார்பா இவர் வளைக்காமல் உருள்றாருன்னா இவருக்கு என்ன வேகமோ அதே வேகம் அங்கேயும் இருக்கும். இவருக்கு 4r ஒமேகா. இந்த புள்ளியில் விளைவு வேகம் 4r ஒமேகா இருக்கும். அப்ப சுழற்சி அளவாக r ஒமேகா. அப்ப ஏகபரிமாண இயற்கால வர வேகம் இங்க 5r ஒமேகாவா இருக்கும். அப்பதான் 5r ஒமேகா மைனஸ் r ஒமேகா 4r ஒமேகா வரும். இப்ப இங்க ஏகபரிமாண வேகம் 5r ஒமேகா வரும். அப்ப மேற்புள்ளி என்னவா இருக்கும்? ஏகபரிமாண வேகத்தோட சுழற்சி வேகம் சேர்ந்து வரும். அதாவது v plus r ஒமேகா வரும். இங்க v வந்து 5r ஒமேகா, சுழற்சி வேகத்தோட வர r ஒமேகா, மொத்தம் எத்தனை வரும்? 6r ஒமேகா வரும். அப்ப இந்த புள்ளியில என்ன வேகம் வரும்? இவர் தொடர்பாக வளைக்காமல் உருள்றாருன்னு சொன்னால் இங்கேயும் எங்களுக்கு 6r ஒமேகா வரும். அது இவருக்கு என்ன வேணும்? இவருக்கு என்ன வேணும்? அதே வேணும் தான் அந்த தகட்டிலும் இருக்கணும். உங்களுக்கு அதிக புள்ளி என்ன வேணும்? தாழ்வு 6r ஒமேகா வரும். உங்களோட 17வது கேள்வியை பாருங்க. 17வது கேள்வி. இப்படி ஒரு துடிப்பு வந்து அந்த சுவரை நோக்கி அனுப்பப்படுது. இப்படி ஒரு துடிப்பு வந்து சுவரை நோக்கி அனுப்பப்படுது. இதுல பாதி துடிப்பு வெளிப்படைஞ்சிருப்பீங்க. விளைவு துடிக்கிற வடிவம் எப்படி இருக்கு? உங்களுக்கு தெரியும் ஒரு நிலைத்த முனை. நிலைத்த முனையில வந்திருப்பு நடக்குது. அது சுயாதீன முனையாக இருந்தால், இப்படி சுயாதீன முனை அதாவது இயக்கக்கூடிய முனையாக இருந்தால் அங்க மெய்தெரிப்பு நடக்குது. இப்ப மெய்தெரிப்பு நடந்தா அவத்தை வித்தியாசம் இருக்காது. அலை எப்படி போனிச்சோ அதே மாதிரி ரிட்டர்ன் வரும். ஃபர்ஸ்ட் போனா ஃபர்ஸ்ட் வருவா, கடைசியா போனா கடைசி வரும். அப்ப அவத்தை வித்தியாசம் இல்லாம அலை ரிட்டர்ன் வரும். ஆனா வன்தெரிப்பின்றபடியாக அவத்தை வித்தியாசம் என்ன வருது? இங்க பைரேடியா இருக்கு. ஏன் அவத்தை வித்தியாசம் வருதுன்னா வன்தெரிப்பா இருந்தா என்ன நடக்கும்? உதாரணத்துக்கு இப்படி ஒரு அலையை எடுத்துக்கொள்ளும். இப்படி ஒரு துடிப்பு வருதுன்னு சொன்னால் இந்த துடிப்பு வந்து இந்த இடத்துல உள்ள புள்ளி என்ன செய்யும்? மேலே இவரை மேலே இழுத்தால் அவரை மூவ் பண்ண மாட்டார். ஏன்? அவர் நிலைத்த முடியும். இவரும் அந்த புள்ளி அந்த துண்டை இணைக்கப்பட்ட புள்ளியில இப்படியான அலை வந்து இப்படியே நகர போகுதுன்னா எங்கேயாவது எங்கேயாவது சுற்றி சுற்றி சுற்றிதான் நகர போகுது. அப்ப இந்த இடத்துல வந்தோடனே இந்த மேல் துண்டு என்ன செய்யக்கூடாது? இழுக்கக்கூடாது. இவர் மேல் துண்டை இழுத்தால் இவர் நகர மாட்டார். அதில் மரணத்தை செய்வதில் எங்க இருக்கு? கீழாடு இருக்கு. இவர்கள் கீழாக இருக்கு. இவர் மேலே இருப்பார். அதில் மரணத்தை செய்வது கீழே இருக்கு. கீழே இருக்கப்படுகிறது. ஒரு ஆள் பிடிச்சி இப்படி கீழே எழுத எப்படி வரும்? போனால் வேறு நான் செய்வேன். கீழே எழுதப்படியால அலை வந்து ஐ ஆட்டை வித்தியாசத்தில் தலைங்க அப்படியே வரும். சரிங்களா? இது நான் தெரியும் நடக்கிற விஷயம். எங்கேயாவது என்ன கேள்வின்னா பாதி அளவுல இருக்கு. சரிதானே? இங்க நான் என்ன செய்யணும்? உள்ள போனாலே எது இது இதை கட் பண்ணியா கருதி கொடுக்கும். இதுதான் உள்ள போனால் கட் பண்ணியா கருதி கொடுக்கும். இப்ப மென்தெரிப்பா இருந்திருந்தா யார் ஃபர்ஸ்ட் போனாலோ அவர் என்ன செஞ்சிருப்பார்? ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் வந்திருப்பார். இவர் ஃபர்ஸ்ட் போனார், இவர் ஃபர்ஸ்டா ரிட்டர்ன் வந்திருப்பார். வந்திருந்தா இப்படி இருக்கு. போனால் ஃபர்ஸ்ட் போனாலே ஃபர்ஸ்ட் வந்திருப்பார். அப்ப இந்த துண்டு தான் முதல்ல உள்ள போனது, அந்த துண்டு தான் முதல்ல வெளியே வந்திருக்கு. கடைசியா போன இந்த துண்டு அந்த துண்டு கடைசியா வந்திருக்கு. ஆனா இது வன்தெரிப்பு. மென்தெரிப்பா இருந்ததுன்னா இப்படி வந்திருக்கு. ஆனா இது வன்தெரிப்பு. வன்தெரிப்புன்னா அவத்தை வித்தியாசம் பயிரேடி. இவர் அப்படியே மடிச்சு விடும். அப்ப மடிச்சு விட்டீங்கன்னா எப்படி வரும்? கீழே வரும். இவர வீச்சம் ஏன்னா இவர வீச்சம் அப்ப இது இப்ப படுகொலையா இருக்கும். இதான் உங்களுக்கு வன்தெரிப்பால வந்து தெரியலையா இருக்கும். அவங்க விளைவு துடிப்பு உங்களுக்கு தெரியும். எனக்கு அவங்களோட மேற்குழந்தைய தத்துவம் படிச்சிருக்கீங்க. மேற்குழந்தைய தத்துவத்தின் படி இங்க 2a நேர் a அழிபட்டு விளைவுல உங்களுக்கு என்ன அலை வடிவம் வரும்? கீழே a வீச்சமுடைய ஒரு அலை வடிவம் வரும். கீழே a வீச்சமுடைய ஒரு அலை வடிவம் வரும். மேலே a கீழே 2a மைனஸ் a கீழே தான் விளைவு வரும். என்ன வரும்? a வீச்சமுடைய
பொருத்தமான ஆன்சர் அஞ்சாவது ஆன்சராக இருக்கும். பொருத்தமான ஆன்சர் அஞ்சாவது ஆன்சராக இருக்கும். இதில் 18வது கேள்வி 18வது கேள்வி எப்படின்னா 25 இசைக்கவர்கள் வந்து அவரோட சுருதி அதிகரிக்கும் வரிசை. சுருதி அதிகரிக்கும் வரிசையில் மீண்டும் கூடுற வரிசை, மீண்டும் கூட சுருதி அதிகரிக்கிற மாதிரி பார்க்கணும். அப்ப மீண்டும் அதிகரிக்கும் வரிசையில் என்ன செய்யப்பட்டிருக்கு? 25 இசைக்கவைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. அப்ப அது அடுத்த இசைக்கவைகள் வந்து ஒன்றாக ஒழிக்கப்படும் போது அவற்றுக்கிடையில 6 ஹெர்ட்ஸ் அடிக்கும் உருவாக்கப்படுது. அடுத்துள்ள இசைக்கவைகள் ஒன்றாக ஒழிக்கப்படும் போது 6 ஹெர்ட்ஸ் அடிக்கும் உருவாக்கப்பட்டு அதுல சொல்றார் முதலாவது இசைக்கவை அதிர்வெண், அதாவது இறுதி இசைக்கவையின் அதிர்வெண் முதலாவது இசைக்கவை அதிர்வெண்ல இருமடங்கு சொன்னால் முதலாவது இசைக்கவை அதிர்வெண் கேட்கிறது. அப்ப முதலாவது இசைக்கவை அதிர்வெண் f தான். அடுத்தால் எப்படி இருப்பார்? f+6. அடுத்தால் என்ன இருப்பார்? f+12 அப்படின்னு போகும். அப்ப இதே ஓர்டருக்கு 25 எடுக்கப்படும். அப்ப நான் இவரை 0 1 2 3 என்று எழுதி கொண்டு போனா 24 வரை இருக்கு. அப்ப f 24 என்ன வரும்? f+6 என்ன வரும்? f+6. அதாவது உண்மையா 25வது இசைக்கவை 25வது இசைக்கவையா இருக்கு. பவர் மீண்டும் நினைக்கிறது வரும் f+6 என்று சொல்லி வரும். லைன் சமன் என்ன? 24 இருக்கும். அதே நேரம் இன்னொரு தடவை அந்த 25வது இசைக்கவையில மீண்டும் முதலாவது 2 மடங்கு முதலாவது f இருந்தால் அவரோட மீண்டும் என்ன இருக்கும்? 2f என்ன இருக்கும்? 2f இருக்கும். அப்ப இது ரெண்டும் சமம் இல்ல, சமப்படுத்தினீங்கன்னா என்ன வரும்? f+6/24 சமம் 2f. f சமம் 144. நான் இதை முதலாவது சைபர் எடுத்துருக்கேன். முதலாவது சைபர் எடுத்துருக்கேன். நம்ம சைபர் 1 2 3 25 வரைக்கும் வரும். 24 தான் வரும். சைபர் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈஸியாகவே நான் அப்படி எடுத்துருக்கேன். ஒரு ஈஸியான கேள்வி. அப்போ ஆன்சர் 144 கிடைச்சிருக்கு. உங்களோட 19வது கேள்வி பாருங்க. இது என்ன சொல்றாருன்னா உருவெட்ட கதையோட கிடையாது எரியப்பட்டா 2 ஒப்புமான நிலைக்குத்து சுவர்கள் இருக்கு. அதுல இதை போய் மோதி அதே கதையோட பின்னணியில, அதாவது சக்தி பொலிமொழி சக்தி இழப்பு எதுவும் இல்லை, மோதினவர் அதே கதையோட என்ன செய்யறாரு? பின்னணி திரும்ப இப்படி வந்து என்ன செய்யறாரு? அந்த முதலாவது ஒப்பமான நிலைக்குத்து சுவர் அடியை வந்து அடையலாம். இப்ப நான் இப்படியே வச்சு கொண்டு பார்க்கலாம். நான் எனக்கு தேவைக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். எப்படி? இப்ப இவர அதிமாறையில தான் என்ன கதையோட பட்டதோ அதே கதையோட ரிட்டர்ன் வந்துருக்கு. ஸோ இந்த சுவர் இல்லாட்டி இவர் எப்படி போயிருப்பார்? சுவர் இல்லாட்டி இவர் இப்படி போயிருப்பார். சரிதான்? சுவர் இல்லாட்டி இப்படி போயிருப்பார். நான் என்ன சொல்றேன்னா இவர் சுவர் இருந்து அதே கதையோட ரிட்டர்ன் ஆகி டி தூரம் மாறாதுன்னா சுவர் இல்லாட்டி கதி மாறப்படும். திசை மாறுறதால வழியாக நம்மளை வந்து இங்கே வரும். இப்ப சுவர் இல்லாட்டி, இப்ப சுவர் இருந்தால் அதே கதை தான் பின்னணி, சுவர் இல்லாட்டியும் அதே கதையோட தான் போகும். சுவர் இருக்கும்போது அந்த கதையோட டி தூரம் மாறாதுன்னா சுவர் இல்லாட்டி என்ன செய்வார்? இங்கே ஆல்ரெடி தூரம் போயிருப்பார். வந்தவர் கதி மட்டும், அதாவது கதி மாறவே இல்லை, திசை மட்டும் மாற்றி விடுது. இந்தியாவில் போக வேண்டிய ஆளா அப்படியே இந்தியாவில் திருப்பி விட்டுருக்கு. கண்ணாடி மாதிரி யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் போக வேண்டிய ஆளா இந்தியாவில் திருப்பி விட்டா அவர் இப்படி வந்து அடி அடிக்கிறார். நீ நான் என்ன சொல்றேன்னா இந்த சுவர் இல்லாட்டி இவர் அப்படியே இந்தியாவில் அடி தூரம் போறாரு. என்ன செய்யறாரு? அம்மா அடி தூரம் போறாரு. இங்க கதி மாறுகிறது, கதியில பருமநிலை மாற்றம் இல்லை. சோதனை பிரச்சனை கதியில பருமநிலை மாற்றம் இல்லாத இதனால இப்படி ஒரு நோமலான எண்ணியக்க மாதிரி என்ன செய்யணும்? கருதி கொள்ளலாம். ஸோ அப்படி கருதுனா இவருடைய கிடையில என்ன வரும்? டி டி 2D வரும். இப்போ நீங்கள் மாதிரி செய்ய வேண்டியது x சமன் ½ g t வர்க்கம். அப்போ t வர்க்கம் வந்து உங்களுக்கு 2x/g ஆக இருக்கு. இப்போ நான் கிடையில என்ன செய்யறேன்? s சமன் ut + ½ at வர்க்கம் குவாட்ரேட் கிடையா ஆர்பிட்டல் 0 அப்படியெல்லாம் ½ at வர்க்கம் 0 வரும். அப்ப s வந்து 2D முழுவதும் வர்க்கம், ரெண்டு சைடும் மார்க்கிங்க. அப்ப u வர்க்கம் × t வர்க்கம்
4d வர்க்கம் u வர்க்கம் t வர்க்கத்துக்கு பதிலா 2h by g ன்னு போட்டுக்கலாம். அதுல ரெண்டு ரெண்டு வெட்டுப்பட்டா உங்களுக்கு h சமன் என்ன வரும் 2g d வர்க்கத்தின் கீழ் u வர்க்கம் சொல்லி வரும். என்னது 2g d வர்க்கத்துக்கு u வர்க்கம் வரும். ஒரு சிம்பிளா யோசிக்கக்கூடிய கேள்வி. மாறவர் வேகத்துல அதாவது பதிமாறல அப்படின்னா சக்தியில பொலிம சக்தியில இல்லை. இப்ப இங்கால போயிருக்கேன் இல்ல இங்கால போயிருக்கேன். அப்ப நான் எப்படி யோசிக்கலாம் சுவர் இல்லாட்டி தானே போயிருப்பேன். இங்கால தீவிரம் வந்த மாதிரி சுவர் இல்லாம இருந்திருந்தா அங்கால தீவிரம் போயிருப்பேன். என் கதியில மாற்றம் இல்லை. இங்கால போகிறீங்களா அப்படியே பட்டு விட்டு சரிதானே. உங்களுக்கு 2gd வர்க்கத்திற்கு u வர்க்கம் ஆன்சர். உங்களுடைய இருபதாம் கேள்வியை பாருங்க. ஒரு பரிவுக்குள்ள பரிசோதனை உள்ள அடுத்தடுத்த பரிவுகளுக்கு இடையிலான வேறுபாடு வந்து 32 சென்டிமீட்டர் தான். அப்போ முதலாவது பரிவுக்குள்ள பரிசோதனை என்ன செய்ய போறோம்? ஒரு விசைக்கவை எடுத்து பரிசோதனை செய்ய போறோம். ஸோ அதில் அடிப்படையாக வர்றது இப்படி வரும். இதுதான் அடிப்படை. ஏன் இப்படி வருது? தண்ணி உள்ள திரவம் உள்ள முனை வந்து நிலைத்த முனையா இருக்கு, மற்ற சுயாதீன முனையா இருக்கு. அப்போ நிலைத்த முனையில உங்களுக்கு தெரியும் கணு வரும், சுயாதீன முனையில முரண்கணு வரும். ஒரு கணுவையும் முரண்கணையும் உள்ளடக்கியதாக வரக்கூடிய ஒரு நிலையான அலையினுடைய ஆக குறைந்தபட்சமா வரக்கூடிய ஒரு படம் இதாக தான் இருக்கு. ஆக குறைந்தபட்ச கட்டமைப்பு பேசிக்கான ஒரு கட்டமைப்பு இதாக தான் இருக்கு. இப்போ இதுலையும் அந்த முரண்கணு இருக்குதானே அது நாம இந்த குழாயில எச்சிலேயே வந்து யோசிக்கக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்ன செய்யும் வெளியே கடத்தப்படும். அதனால முரண்கணு என்ன செய்ய போகுது எங்க குழாயில முனை கொஞ்சம் வெளியே தான் இருப்பாங்க. அப்படி அந்த முரண்கணவுக்கும் அந்த குழாயில முனைக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் நான் அந்த இதுல முனைவு என்று சொல்லி கொடுறோம். என்னது அந்த குழாயினுடைய திறந்த முனைக்கும் முரண்கணவுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் என்ன சொல்றோம்? அவரை முனைவு சொல்றோம். இவரை முனைவு ஈ என்று சொன்னால் இதன் அடிப்படை அதனுடைய L1 இது என்னது ஒரு குறிப்பிட்ட இசைக்கலையை தான் பாவிக்கும். V7 F படி இங்க V மாறக்கூடாது, F மாறக்கூடாது இல்லைன்னா லெண்டா மட்டும் செய்யணும் மாறா. அப்ப இது லெண்டா பை 4 எடுக்கணும். லெண்டா பை 4 யாருக்கு சமமா இருக்கு? L1 plus E க்கு சமம். அடுத்ததா என்ன வரலாம்? அடுத்ததா வரக்கூடிய கட்டமைப்பு இதற்கு அடுத்ததா வரக்கூடிய அடுத்த கட்டமைப்பு இப்படி இருக்கு. இப்படி வரக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கு. இது E பரிமாணம் L2 என்று வச்சுக்கிறோம். இது லெண்டா பை 4 தான். இது எத்தனை லெண்டா பை 4 இருக்கு? 3 லெண்டா பை 4 இருக்கு. ஆனா இதுவும் லெண்டானா இதுவும் அதே லெண்டா தானே, அதே வேகம் அதே இசைக்கவையின்படி இதுவும் அதே லெண்டாவா தான் இருக்கும். ஸோ இது 3 லெண்டா பை 4 L2 plus E அப்படின்னு வரும். இப்படி நீங்க இது எங்களுக்கு ஒரு அடிப்படை இது முதலாம் மைக்ரோனி இரண்டாம் மைக்ரோனி போகுங்க அதே மாதிரி எங்களுக்கு சொல்லல. ஆனா என்னதான் இருந்தாலும் நீங்க அடுத்துள்ள பழைய நிலைகளை கழிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறுது. இதுல இந்த கழிக்கிறது லெண்டா பை 2 தான் இருக்கு. 3 லெண்டா பை 4 இது லெண்டா பை 4 கழிச்சீங்கன்னா உங்களுக்கு மாறுது லெண்டா பை 2 தான் இருக்கு. அது நீங்க எந்த பரிநிலைகளை எந்த அடுத்துள்ள ரெண்டு பரிநிலைகளை நீங்க கழிச்சாலும் உங்களுக்கு வரப்போறது லெண்டா பை 2 தான் இருக்கு. இதுல லெண்டா பை 4 அதுல 3 லெண்டா பை 4 அடுத்தது என்ன வரும்? அடுத்தது 5 லெண்டா பை 4 அடுத்தது 7 லெண்டா பை 4 அப்படியே அடுத்தது அப்படியே போய் கொண்டிருக்கு. ஸோ நீங்க பார்க்கும்போது அடுத்தடுத்த இதுக்கான வித்தியாசம் உங்களுக்கு லெண்டா பை 2 தான் என்ன செய்யும் இருக்க போகுது. சரிதாங்க. இதுல லெண்டா பை 2 வந்து நான் L2 minus L1 அதான் 32 என்ன செஞ்சிருக்காரு தந்திருக்காரு. 32 சமம் லெண்டா பை 2 க்கு சமம். லெண்டா எனக்கு சமம் 64 சென்டிமீட்டர் சமம். ஆனா கேள்வி லெண்டா இல்ல, கேள்வி அடிப்படை பரிமாணம். இதுதானே அடிப்படை கூடிய சந்தர்ப்பம். அடிப்படை கூடிய சந்தர்ப்பத்தில் L1 தான் கேள்வி. L1 சமம் லெண்டா பை 2 மைனஸ் E1. லெண்டா 64 4 14 முனை வலது சமம். உங்களுக்கு அடிப்படை பரிமாணம் 15.5 சென்டிமீட்டர் வரக்கூடியதா இருக்கு. சரிதான்.